அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா? காலையில் மணி 7 ஆச்சுங்களே, இன்னும் குளிக்காத மாதிரி தெரியுதே உங்களை பார்த்தா. தலையெல்லாம் கூட கலைஞ்சிருக்கு. என்னங்க இது, மணி 7 ஆச்சு, இப்படியா இருக்கிறது? நான் இப்போ இது மாதிரி உங்களை பார்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் உங்கள் எல்லாரையும் நேரடியாக இப்போ பார்க்கல. உங்கள் தலை கலைஞ்சிருக்கா வாரி இருக்கா எதுவும் எனக்கு தெரியாது. நீங்கள் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து குளிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் கூட இந்த வார்த்தைகளை கேட்குறப்பவே ஒரு மாதிரி இருக்குல்ல, என்ன ஒரு காலங்காலத்தில் டிவியில் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படி தோணுது இல்லை? சரி, இப்போ நான் தொடங்குறப்பவே ஆஹா உங்களை பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நீங்கள் நேரடியாக இப்போ நடந்து வந்து டிவியை ஆன் பண்ணி இந்த சன்லைஃப் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் நடந்து வந்தப்போ அந்த அழகு இருக்குதே, அடிச்சுக்க முடியாதுங்க, அவ்வளோ பிரமாதம். அப்படி சிரித்தபடி இந்த நிகழ்ச்சியை கேட்குறீங்களே, உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணுங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. இப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது கேட்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் நடந்து வந்து ஆன் பண்ணுறதுக்கு முந்தி என்னால் உங்களை பார்க்க முடியுமா, இதெல்லாம் எதுவும் தோணாது. இந்த விஷயங்கள் வந்து காதில் விழுகிற பொழுதே மனம் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியிலே ஆழ்கிறது இல்லையா? மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் அப்படிங்கிறான் பாரதி. எனது மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம். மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நமக்கு அர்த்தம் புரியுதா? கோவிலில் அந்த குருக்கள் ஐயர் அவர் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ அதை கேட்குறப்போ ஒரு மன நிம்மதி, ஒரு மனதுக்குள் ஃபோனட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஒலி இருக்கிறதே அதுக்கே ஒரு வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக வேணாம். முக்கியமான மனோ தத்துவம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நாம் என்ன சொல்லுகிறோம் என்கிற வார்த்தையைத்தான் மற்றவர்கள் கேட்கிறார்கள். அதை விட முக்கியம், வார்த்தையை விட அதனுடைய அர்த்தத்துக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறார்கள். அதை விட முக்கியம், அது மகிழ்ச்சி தருகிறதா என்றுதான் பார்க்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்பா, ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்றப்பவே அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அதனுடைய அர்த்தம் கூட 2ஆம் பட்சம்தான். கவனிச்சிருக்கீங்களா? அதில் லேசாக ஒரு இடி இருந்தால் கூட பொருட்படுத்த மாட்டாங்க. எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தில் யாரை பார்த்து சொல்கிறீங்களோ அது ரொம்ப கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக சுவையாக இருந்துட்டாலே போதும். அதில் லேசாக அவங்கள ஒரு கிண்டல் இருந்தால் கூட பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்? சொல்லுகிற விதம்தான் முக்கியம். அது அவர்களுக்கு ஒரு லேசான மகிழ்ச்சியை தருகிறதா என்பதுதான் முக்கியம். இப்போ காலையில் ஒரு அம்மா காஃபி போட்டு வீட்டுக்காரருக்கு தராங்க. அதில் ஒரு எறும்பு செத்து கிடக்கு. இவர் உடனே காஃபியா இது, ஒரு காஃபி போட தெரியுதா உனக்கு? சக்கரை டப்பாவில் எறும்பு வருது, அதை இறுக்கி மூடி வைக்கணும்னு கூட அறிவு இல்லை. அதில் எறும்பு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம அப்படியே எடுத்து காஃபியில் போட்டு தருதுப்பேன் வந்து வாச்சுது அப்படின்னா அவ்வளோதான். மறுநாள்லேருந்து அந்த காஃபி கூட கிடைக்காது. கவனமாக இருக்கணும். சரி, இப்போ இதே இன்னொரு வீட்டில் நடக்குது. அங்கேயும் காஃபி தராங்க, அதுலேயும் ஒரு எறும்பு செத்து கிடக்கு. அது எறும்பு எல்லா வீட்லேயும் தானே இருக்கும். இப்போ அதில் எறும்பு செத்து கிடக்குது. அவர் இப்படி சொல்கிறார், இந்த காஃபிக்கு என்னை விட இந்த எறும்பு தான் பரம ரசிகன் தெரியுமா அப்படின்றார். என்னங்க சொல்கிறீங்கன்னு? ஆமாம், இந்த காஃபி என்னை விட இந்த எறும்புக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. பாரு, இந்த காஃபிக்காக அது தான் உசிரியே விட்டுருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. இப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லாம் நீ ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னாருனா, அந்த அம்மா மறுநாள் இருந்து ஆயுசு முழுக்க சக்கரை போடுறப்பெல்லாம் லென்ஸு வச்சு பார்த்து தான் சக்கரை போடுவாங்க. எறும்பு இருக்கா இல்லையா, வேற ஏதாவது இருக்கா. ஏன்? சொல்லுகிற விதம் சுகமாக இருக்கிறது. அதில் அவர் எந்த கோபமும் காட்டல, திட்டமும் திட்டலை. ஆனால் கூட அவங்க செய்கிற தப்பை சுவையாக வெளிப்படுத்துகிறார். சொல்லுகிற விதம் சுகம் தருவதாக இருக்க வேண்டும். விஷயம் முக்கியமாக இருக்கலாம், அதில் ஒரு அறிவுரை இருக்கணும், ஒரு நல்ல விஷயம் இருக்கணும், அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுகிற அக்கறை இருக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் வார்த்தைகள் மிக முக்கியம். அக்பர்னு ஒரு பேரரசர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்க. அவருக்கு ஒரு அமைச்சர் பீர்பால்னு பேர், ரொம்ப நெருக்கமானவர். அக்பர் அடிக்கடி பீர்பால்கிட்ட ரொம்ப தமாஷா பேசுவார். பல நுட்பமான விஷயங்கள் எல்லாம் பீர்பால் அக்பர்கிட்ட பகிர்ந்துக்குவார். ஆனாலும் அதில் ஒரு சுவை இருக்கும். பீர்பாலுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அக்பருக்கு மாம்பழமே பிடிக்காது. 2 பேரும் ஒரு நாள் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்கே தரையில் ஒரு மாம்பழம் இருக்கு.
அந்த மாம்பழத்தை ஒரு கழுதை அங்கேருந்து வந்து மோந்து பார்த்துட்டு போயிடுது. அக்பர் திரும்பி பார்த்து பீர்பால்கிட்ட சொல்கிறாரு, பீர்பால் பார்த்தீங்களா, கழுதைக்கு கூட மாம்பழம் பிடிக்கல அப்படின்னாரு. எப்படி? பீர்பாலுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். இவர் அதை கிண்டல் பண்ணுறாரு, கழுதைக்கு கூட மாம்பழம் பிடிக்கல பீர்பால் அப்படின்னு திரும்பி இவரை பார்த்து சொன்னார். பீர்பால் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், ஆமாம் அரசே, கழுதைகளுக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்காது அப்படின்னார். அக்பர் தன்னை மறந்து சிரிக்கிறார், கைதட்டி சிரிக்கிறார். இதில் மறைமுகமாக அக்பரையே அவர் கிண்டல் அடிக்கிறாரு. எப்படி? கழுதைக்கு மாம்பழம் பிடிக்காது அப்படின்னா, ஆமாம் கழுதைங்களுக்கெல்லாம் பிடிக்காது, மறைமுகமாக அக்பருக்கும் அது பிடிக்கலன்றத ஏறக்குறைய அவர் அந்த ரேஞ்சில் வச்சு சொல்கிறார். ஆனால் இது சொல்லப்பட்ட விதம் நகைச்சுவையாக இருந்த காரணத்தினால், என்னை பார்த்து நீ எப்படி சொன்னாய் அப்படின்லாம் கேட்கல, அவர் சேர்ந்து சிரிக்கிறார். சொற்கள் மிக 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 முக்கியம். அது கேட்பவருக்கு மகிழ்ச்சி தருகிறதா என்பது அதைவிட முக்கியம். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பற்றி இது மாதிரி சொல் ஜாலங்களில் அவர் மகத்தான மேதையாக இருந்திருக்கிறார். அவருடைய முதலமைச்சராக இருந்தப்போ சட்டசபையில் பேசுகிறார். அப்போ ஏதோ ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வருவதை பற்றி சொல்லுகிறார். என்னென்னா, நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய பக்தர்கள்லாம் முடி காணிக்கை தராங்க இல்லைங்களா, தலைமுடி காணிக்கை. அந்த முடியெல்லாம் எடுத்து சௌரி முடி செய்வது, டோப்பா செய்வது, அந்த மாதிரியானவங்களுக்கு அதை விற்பனை செய்யலாமே அப்படின்னு ஒரு யோசனையை முன்வைத்து ஒரு திட்டம் கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறார். எல்லாரும் கேட்குறாங்க, கைதட்டி பாராட்டுறாங்க, நல்ல யோசனை அப்படின்னு. இது முடிஞ்ச பிறகு கடைசி வரிசையிலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஆலயங்களில் நம்முடைய பக்தர்கள் முடி காணிக்கை தருகிறார்கள், இந்த முடியை வச்சுக்கிட்டு இந்த சௌரி டோபா பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதை விற்பனை செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு வருமானமாக இருக்குமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றார். ஒரு வினாடி தான் முத்தமிழ் அறிஞர் அமைதியாக இருந்துட்டு அவங்க பதில் சொன்னாங்க பாருங்க. ஆமாம், அப்படி ஒரு திட்டம் இருக்குது. அதே மாதிரி காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும் கருவி வழங்கும் திட்டமும் இருக்கிறது அப்படின்னாராம். சட்டசபையில் எல்லாரும் தன்னை மறந்து கைதட்டி மேஜையை தட்டி ஒலி எழுப்பி பாராட்டினார்கள் அப்படின்னு அந்த சம்பவத்தை சொல்லுவார்கள். இப்போ இன்னையா இவ்வளோ நேரம் இதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தா, இதை கூட கவனிக்காமல் சட்டசபையில் அப்படிலாம் ஒன்றும் பேசலை. அப்படி போகிற போக்கில் லேசாக ஒரு இடி இடிக்கிறாரு. அதே நேரம் அது சொல்லுகிற விதம் கேட்பதற்கு சுகமாக இருந்திருக்கிறது. சொற்கள் சுகமாக இருக்க வேண்டும், சூடேற்றி விடக்கூடாது. அப்படி பேசினால் அது பேச்சு அல்ல, பழச்சாறு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.